சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 35. இன்று நள்ளிரவு நீயும் சீரனும் கிளம்புகிறீர்கள் என்றார் ஆச்சாரியார். ஏற்பாடுகள் முடிந்துவிட்டனவா என்று கேட்டான் பல்லவன். முடிந்துவிட்டன. இந்த அரைக்கோடியில் பெரிய மரப்பெட்டில் உறக்கும் சீரனுக்கும் வேண்டிய மாறுவேடத் துணிகள் இருக்கின்றன. நான் மறுபடியும் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். இரவு வந்தது. ஆச்சாரியார் மாணவர்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு சென்றார். சாந்தமாகச் சொன்னார். ஒரு நாள் உபவாசம் சாதாரண பரிகாரம். படுத்து உறங்குங்கள். இதெல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு கீர்த்தி அளிக்கும் என்று சொன்னார். சாந்தத்துடன் யாகசாலைக்கு வந்தார். அடுப்பு உறங்கி கிடந்தது. உணவு தயாரிப்போர் உறங்கிவிட்டனர். ஆச்சாரியர் மனத்துக்குள் அம்பிகையை பிரார்த்திக்கொண்டே சென்றார். அம்பிகையே, இன்று விசாரணை மண்டபத்தில் கங்கன்மகள் போட்ட பொடியில் நான் மயங்கிவிட்டதாக அசத்தியம் பேசினேன். மன்னிக்க வேண்டும். பல்லவகுலம் அழிந்துவிடக்கூடாது, அதனால்தான் சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டே தனது ஆஸ்தான அறைக்கு சென்றார். அயர்ந்து தூங்கிவிட்டார். அரசகுமாரன் கோசா அணிந்து வாயையும் துணியால் மூடினான். அந்த ஆடைக்குள் நீண்ட வாளொன்றை மறைத்து வைத்து கொண்டான். சீரனும் அவ்வாறே ஆடை அணிந்து கொண்டான். அரசகுமாரன் வாசல்படி அருகே வந்தபோது ஆச்சாரியருடைய குரல் கேட்டது. ராஜசிம்மா, வழி அதுவல்ல, இப்படி வா என்று மீண்டும் சுரங்கப்பாதையை திறந்தார். சீரனை அரைக்கதவை தாழிடச் சொன்னார். கையில் விளக்குடன் மற்ற இருவரும் முன் சொல்ல பின்தொடர்ந்து வந்தார். 10 அடி தூரம் சென்றதும் வேறொரு பாதையை திறந்தார். பாதை தெற்கு வாசல் மண்டபம் நோக்கி சென்றது. தெற்கு வாசல் வந்ததும் விளக்கை அணைத்தார். சுரங்கப்பாதை கதவை அடைத்தார். தெற்கு வாசல் பெருங்கதவை நோக்கி சென்றார். வாசலில் காவலன் நின்றிருந்தான். திட்டி வாசலை திறக்க உத்தரவிட்டார். அவன் திறந்தான். மூவரும் அதன் வழியாக வெளியே வந்தனர். காவலர்கள் அவரை கண்டதும் தலைவணங்கினர். சீடர்கள் பின்தொடர்ந்தனர். ராஜசிம்மா, இனி இங்கிருந்து சந்துகன் வீட்டுக்கு எச்சரிக்கையாகச் செல். அங்கு குதிரைகள் காத்து கொண்டிருக்கின்றன. நீ போக வேண்டிய இடம் கங்கவாடி. அங்கு பல்லவர்களின் பெரும் சத்திரம் உள்ளது. அங்கு உனக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். ஜாக்கிரதையாகச் செல். அம்பிகை உனக்கு அருள் புரிவாள் என்று கூறினார். தலைவணங்கினான் இளவரசன். தாங்கள் மீண்டும் சுரங்கப்பாதை வழியாக ஆஸ்தான் அறைக்கு சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றார். பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் அவருக்கு மனதுக்குள் நன்றி சொல்லிக் கொண்டான். சீரனை அழைத்து கொண்டு சந்துகன் வீட்டை நோக்கி நடந்தான். காஞ்சியில் பெரிய கொல்லன் சந்துகன். அவன் வீட்டை அடைந்த போது இருட்டிவிட்டது. வாயில் கதவை தட்டினான். பதில் இல்லை. கதவு திறந்தே இருந்தது. விளக்கு எதுவும் இல்லை. மெல்ல திறந்தான். சீரனை வாசலில் நிற்கச் சொன்னான். அவன் மட்டும் உள்ளே 2 அடி எடுத்து வைத்தான். நில், அசையாதே என்று ஒரு குரல் ஒரு மூலையிலிருந்து வந்தது. திடீரென நீண்ட வாளொன்று பல்லவ இளவரசன் கழுத்தை தடவியது. யார் நீ என்று கத்தினான் பல்லவ இளவரசன். வாளை பிடித்த வீரன் மற்றொரு வீரனை பார்த்து, சரி, விளக்கை ஏற்று, இவன் யார் என்று பார்ப்போம் என்றான். விளக்கை ஏற்றியதும் வடக்கத்தி கோசாயி கழுத்தில் வாள் இருப்பதைக் கண்டு குழம்பினான். நீ யார்? உண்மையைச் சொல் என்று சற்று கடுமையாக கேட்டான். கோசாயி வேடத்தில் இருந்த பல்லவன், ஹரேராம், இதென்ன கேள்வி என்று குரலை மாற்றி பேசினான். அதே நேரம் கந்தகன் வாயில் துணி திரிக்கப்பட்டு கயிற்றால் தூணில் கட்டப்பட்டு கிடந்ததையும் கண்டான். அவனைச் சுற்றி 3 சாளுக்கிய வீரர்கள் நிற்பதையும் கண்டான். ஆனாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் நகைத்தான் இளவரசன். ஏன் நகைக்கிறாய்? மகாதேவ், ஆயுதமற்ற ஒருவனை பிடிக்க 4 பேர்கள் தேவைதானா? இவனை பிடிக்க நாங்கள் வரவில்லை. இளவரசனை பிடிக்க நாங்கள் வந்தோம். காஞ்சியில் இளவரசன் இந்த கொல்லன் வீட்டுக்குத்தான் வருவானா? ஆம், அவனுடன் இன்னொருவனும் வருவான். யார் அவன்? ஒரு சீனன். அப்படியானால் அவனிங்கே? இந்த கேள்வியால் குழப்பமடைந்த வீரன் வேறு யாரையும் காணமே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். சரி, நீ உள்ளே செல் என்று சொன்னான். மற்றொரு வீரனிடம் திரும்பி, நீ வெளியே சென்று யாராவது வந்திருக்கிறார்களா என்று கவனி என கட்டளையிட்டான். உள்ளே சென்ற இளவரசன் 2 வீரர்கள் வாழ்க்குடன் காவல் புரிந்தனர். வெளியே சென்ற வீரன் திரும்பி வந்தான். வெளியில் வேறு யாரையும் காணோம் என்றான். அதை பற்றி கவலை வேண்டாம். வந்ததற்கு இவனாவது கிடைத்தான். இவனை கொண்டு செல்வோம். சந்துகனையும் இழுத்து வாருங்கள் என்று வீரன் சொல்ல, இளவரசன், ஒருவேளை வரவேண்டிய இருவரும் நீங்கள் சென்றபின் வந்தால் என்ன செய்வீர்கள் என்றான்.